நம்ம ஒரு 1400 வருடத்துக்கு முன்பு உள்ள ஒரு பள்ளியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த பள்ளியில் இன்றைக்கி இஃப்தார் திறக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வச்சுருக்காங்க. இந்த பள்ளியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வச்சுருக்காங்க. அப்படின்னு நிறையா வரலாறுகள் இருக்குது இந்த பள்ளிக்கு. இன்ஷா அல்லாஹ் பள்ளியை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே போயும் நம்ம பார்ப்போம், பள்ளிக்குள்ளேயும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க பிஸ்மில்லான்னு போய் பார்ப்போம்லான்னு. இப்போ நம்ம அப்படி இங்கே போனோம்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னு இருக்குனாங்க காட்டுறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். அன்பு உறவுகளே, நம்ம இப்போ பழமையை தாங்கி நிற்கும் பலத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் ஜித்தானுடைய ஆரம்ப ஊர். இந்த ஊரில் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். வாங்க என் கூட பயணிங்க, போய் காட்டுறேன். நம்ம ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வண்டியை பார்க்கிங் போட்டிருக்கோம். எதுக்காக போட்டிருக்கோம்னா, நம்ம ஒரு 1400 வருடத்துக்கு முன்பு உள்ள ஒரு பள்ளியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த பள்ளியில் இன்றைக்கி இஃப்தார் திறக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பள்ளியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வச்சுருக்காங்க. இந்த பள்ளியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வச்சுருக்காங்க. அப்படின்னு நிறையா வரலாறுகள் இருக்குது இந்த பள்ளிக்கு. இன்ஷா அல்லாஹ் பள்ளியை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே போயும் நம்ம பார்ப்போம், பள்ளிக்குள்ளேயும் காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க பிஸ்மில்லான்னு போய் பார்ப்போம்லான்னு. இந்த பள்ளி மஸ்ஜித் சாஃபி 1400 வருடத்துக்கு முன்னாடி உள்ள பள்ளியினுடைய மினரா எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மினரா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கல்லுலேயே செஞ்சுருக்காங்க, சுண்ணாம்பு கல்லையே செய்த மினாரா அது. இது பள்ளி, அப்படி பள்ளி உள்தோற்றத்தை இப்போ அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, இதான் பள்ளி என்ட்ரன்ஸு. பள்ளி அநேகமாக இப்போ இது புதுப்பிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸு இதுதான். மாஷா அல்லாஹ், கதவு ராஜ கம்பீரம், அல்லாஹ் அக்பர். இது வந்து பள்ளியினுடைய இன்றைய ஒரு தொகுப்பு. அது கீழே பூனை தூங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து 1400 வருடத்துக்கு முன்னாடி பழமை மிகு பள்ளியினுடைய கதவு. இது வந்து அவங்க சொன்னது, உட்காந்துருக்கவங்க சொன்னார், இது வந்து சையதினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கட்டப்பட்ட பள்ளி அப்படின்னாங்க. அந்த கதவு அப்படி நம்ம கதவுலேருந்து உள்ளே வந்தோம்னா இஃப்தாருக்கு மக்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்மள்ட்ட இந்த தகவலை கொடுத்தவர். இஃப்தாருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து இது வந்து புது ஒர்க் பண்ணியிருக்காங்க. மரத்துக்கு கீழே ஃபேனு. சவுதி அரேபியாவில் முதல் முறையாக ஃபேனுடைய பள்ளியை பற்றி தான் நான் பார்க்குறேன். இஃப்தாருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படி பள்ளிக்கு உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. பள்ளியில் மக்கள்லாம் நோன்பு வச்சுட்டு ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க. மாஷா அல்லாஹ், ஒரு பெருமை மிகு பள்ளி. 1400 வருட பழமை மிகு பள்ளி தான் பார்த்துங்க. இந்த ஆர்ச்செல்லாம் கல்லுலே கட்டினதுன்னு சொன்னார், அவர் தான் சொன்னார். அதே மாதிரி அந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா, மரத்தூண். இந்த மரத்தூண் வந்து கீழே ஏதோ சிமெண்ட்டாம். அவர் குறிப்பிட்டு சொன்னது சிமெண்ட்டு தஹின்னாரு, அதாவது ஒரு மாவு, குழச்ச மாவு அப்படின்னாரு. அதெல்லாம் சேர்த்து வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கட்டின பள்ளி அப்படின்னாரு. இது மரம் தட்டுறேன் பாருங்கள், மரம் கல் மாதிரி சவுண்டு வருது. நான் மர்ற கவி சார், அது முகுல் ما يفهم أنا قصب أصلي. هذا كم سنة تقريبا هذا مسجد؟ ما شاء الله 100,000 400 سنة، يعني وقت مع عمر رضي عنه. ما شاء الله, அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு நிறையா பேருக்கு இந்த பாக்கியம் இங்கே இல்லை. எது, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுத பள்ளியில் இந்த பாக்கியம் இல்லை. நிறைய 20 வருஷம் 30 வருஷம் ஜித்தாவில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இமாமுக்கு மிம்பர் படி. இது வந்து இன்றைக்கி உருவாக்குனதில்லை, 1400 வருஷத்துக்கு முன்னாடி
உருவாக்குன இமார் மெம்பர் படி. அப்படி பக்கத்தில் இருந்தோம்னா இதுதான் கிப்லா. அந்த நம்ம ஊர்லாம் செய்வோம்ல கிப்லாவுக்கு, அது மாதிரி செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த முசல்லா இருக்குல்ல, இந்த முசல்லாவுக்கு கீழே ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்க முடியுமா என்னென்னு தெரியல. நம்ம பர்மிஷன் கேட்டு வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்போவே மாடி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க, அப்போவே மாடி வச்சு கட்டியிருக்காங்க. தெரியுதா? கண்ணாடி லைட்லாம் அதுக்கப்புறம் போட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் பழமையான லைட் இருக்குது. மேலே எல்லாமே இது மரம். இந்த டூமும் மரம். ஒரு மஸ்ஜிதினுடைய சேஃப் கிடைக்கணுங்கிறக்காக இந்த டூமும் மரம். இப்போ நம்ம அப்படி இங்கே போனோம்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேணி இருக்குனாங்க, காட்டுறேன் பாருங்க இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் கேஃபாலுக்கும். அவங்களாம் உழைப்பில் இருக்கிறாங்க எல்லாம். இங்கே எல்லாமே சின்ன பிள்ளைகளுடைய வேலை தான் நிறைய ஜாஸ்தி இருக்குது. இந்த இவங்களை பாருங்கள், குட்டி பிள்ளைய. மாஷா அல்லாஹ். أيوة هاتني تعال 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 حتى هذا. أيوة مزبوط صح صح صح. أيوة أول direction. இந்த மரமெல்லாம் பார்க்கையில் கல் மாதிரி இருக்குது. இப்போ மரம் அல்லாஹ் அக்பர், கல் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மரம். அதே மாதிரி லைட்டு, மேற்கூரை, பலகை, பலகை கீழே லைட்டு. இந்த கல்லும் சுண்ணாம்பு கற்களாம், எல்லாமே சுண்ணாம்பு கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட நேரடியாகவே இந்த ஷேக்கில், இந்த பள்ளியில் உள்ள இமாமே சொன்ன வார்த்தை தான் இது. இது சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த ஆர்ச்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ச்செல்லாம் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஆர்ச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு மெஜூன்னு சொன்னார். மெஜூன்னா ஒரு மாவுன்னு சொன்னார். அந்த மாவு ஒட்ட வச்சு கட்டினது அப்படின்னு சொன்னார். நீங்கள் பேட்டி கொடுங்க அப்படின்னேன். இல்லை நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், அது தப்பு அப்படின்றாரு. அதே மாதிரி தான் இந்த எப்படி கல் செட் பண்ணியிருக்காலோ அதே மாதிரி தான் அந்த மினராகும். அதே மாதிரி தான் கல் இருக்குது போல். நம்ம 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான பள்ளியில் இன்றைக்கி நோன்பு திறக்க வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரியலை. பட் இருந்தாலும் ஒரு பழமை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பெருமையான விஷயம் கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோவை நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோக்கள் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேயா? மற்ற நிறையா இஃப்தார் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஆனால் அதிகப்படியான விஷயங்கள் நான் அழுத்தி சொல்லியிருக்க மாட்டேன், ஷேர் பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த வீடியோவை நான் அழுத்தி சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெத்தாவில் உள்ள மக்கள் இந்த வள்ளியை வந்து பாருங்கள். இங்கே 2 ரக்காத் தொழுங்க, ஒரு வக்த தொழுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம தயாராகும் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, பழமையான கோயில்களில் இதே மாதிரி கல்லிலே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மரத்திலே செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியுது, அதே கலைநயம். மாஷா அல்லாஹ், அதே கலைநயம். இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி செய்த கலைநயங்கள். இந்த பள்ளிக்கு 2 வாசல், 3 வாசல். அதாவது மெயின் டோர் 2, இது ஒரு வாசல். ஓகேயா? இதுக்கு நேர் ஆப்போசிட் அங்கிட்டு ஒரு ரோடு தெரியுதா, அது ஒரு வாசல். நம்ம அந்த வாசல் வழியாக தான் உள்ளே வந்தோம். ஆனால் இந்த வாசல் வழியாக இப்போ ஒளி செய்கிறதுக்காக இங்கே வெளியே வந்தோம். ஒளி செய்கிறதுக்கு இதுதான் ஒளி செய்கிறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒளி செஞ்சுக்கலாம். ஒளி செஞ்சுட்டு அப்படி உள்ளே போய் தொழுதுக்கலாம். நம்ம இப்போ அசர் தொழுவ போகிறோம். சொல்லியாகணும், இது 1400 வருடத்துக்கு பழமையான டோர்னு அந்த இரும்பு அரைச்சது, அந்த பலகையிலே அந்த கீழ் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ஒரு சாட்சி. அந்த காலத்தில் பார்த்துருப்போம், பெரிய டோர் ஒன்று இருக்கும், சின்ன டோர் இருக்கும். இந்த இது வரைஞ்சது சின்ன டோர், இதை நம்ம திறக்க முடியல. இங்கே பாருங்க, இது சின்ன டோர். இது தனியாக இந்த டோரை திறந்துக்கலாம். இந்த டோரை அது தனி லாக்கு. அப்பா செம்ம ஹெவியாக இருக்குது. அநேகமாக இந்த வேலைப்பாடெல்லாம் நம்ம இந்தியாக்கார தான் செஞ்சுருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது அது டிசைனு, தோரணையெல்லாம். அந்த ரிவிட் அடிச்சிருக்காங்க, எப்படின்னு இரும்பு பட்டைக்கு ரிவிட் இல்லைன்னு அடிச்சிருக்காங்க. டோர் பற்றி அவ்வளோதான். இந்த காலத்திலே அந்த டெரர்லேருந்து தண்ணி வர்றதுக்காக அந்த பைப்பு மரத்தில் செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் பைப்புமோ, ஆனால் அவங்க அந்த இதை மரத்திலே செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா சைடும் இருக்குது, எல்லா அந்த இதுலேயும் இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மொட்டை மாடியிலையும் தண்ணி வர்றது பூரா
ஈஸியாக மழை தண்ணி கீழே விழுகிறதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக கீழே சாய்ச்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் 1400 வருடத்துக்கு முன்னாடி எப்படி தொழில்நுட்பம் செஞ்சுருக்காங்க பாருங்கள். மேலே ஒரு மாடம் தெரியுது வச்சுலா, அது வந்து சூரிய வெளிச்சத்துக்காகவாம். அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் ஆழ்ந்து சிந்திச்சிருக்காங்க சூரிய ஒளி உள்ளே வர்றதுக்காக. அதே மாதிரி இங்கிட்டு இருக்கு பாருங்கள், சூரிய வெளிச்சம் உள்ளே வர்றதுக்காக. அது கீழே நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க அந்த பள்ளியில். ஜன்னல் நிறைய ஜன்னல். அதே மாதிரி ஃபேன் உள்ள பள்ளி முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன். ஏசியும் இருக்குது, இருந்தாலும் அந்த பழமை மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த தூண்கள் நினச்சா தான் ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த தூண்லாம் இருக்கும் பாருங்கள். கீழே வந்து கல் ஃபவுண்டேஷனை அதில் ஏதோ போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபவுண்டேஷனு, அதுக்கு மேலே மரம், அதுக்கு மேலே ஃபுல்லாக கல் ஃபவுண்டேஷன் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த பள்ளிக்குள்ளே நிற்கிறோம். இப்போ பள்ளி வந்து நம்ம தொழுதுலேயே மிக பழமையான பள்ளி இதாக இருக்கும். ஏன்னா உமரல் காலம்னா பார்த்துங்க, இந்த மரம் வந்து என்னை ஆச்சரியப்படுத்துது. மரம் வந்து கல் மாதிரி சவுண்டு வருது, மரம் மாதிரி சவுண்டு வரல. சவுண்டு வருதா? கை வலிக்குது. கல் மாதிரி சவுண்டு வருது. அப்போ எந்த அளவுக்கு மரத்தை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளி கட்டியிருப்பாங்க அப்படின்னு என்னை ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்பட வைக்கிது இந்த பள்ளியில். அதே மாதிரி இந்த ஆர்ச்சை பற்றி சொல்லி ஆகணும். நான் சுண்ணாம்பு கல்லான்னு கேட்டேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு 3/4 அடிக்கு 3/4 அடி இருக்கும் கல், ஒவ்வொரு கல்லாக பதிச்சு பாருங்கள், தெரியுது பாருங்கள், ஒவ்வொரு கல்லாக பதிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இதே செஞ்சுருக்காங்க. அந்த ஆர்ச்சை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கல் தனித்தனியாக கல் தெரியுது. 1400 வருடத்துக்கு முன்னாடி இந்த கல் வந்து எங்கேயோ இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததாக சொன்னார் அவர். ஃபஸ்ட்டு ஸ்பெட்டி கொடுத்தார்ல, அவர் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அந்த கல் அப்படின்னாரு. எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை இருந்தால் அந்த தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்து பள்ளி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டின பள்ளி கிடையாது. ஓகேயா? அவங்க காலமும் இருக்கலாம், அவங்களுக்கு முன்பாக இருந்த காலமும் இருக்கலாம், இல்லை அவங்களே கூட கட்டியிருக்கலாம். அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்கே தொழுதாங்க, இங்கே தொழுக வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஹரீம் மின்னாக்கு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவர் ஷேக் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருப்பீங்க. வெரி 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 மாஷா, வெரி நைஸ். அது வந்து நிறைய வந்து ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஃபாரினர்ஸுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இஸ்லாத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த வீடியோவும் நம்ம ஃபோனில் வரும், கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். இது வந்து நான் முஸ்லீம் உள்ளே உட்காந்துருக்காங்க, மஸ்ஜிதுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, மஸ்ஜிதில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை 8 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஃபுல் வீடியோ நான் எடுத்திருக்கேன், அது ஃபுல் வீடியோ வரும், இன்ஷாஅல்லாஹ் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமான ஒரு விஷயம் நடந்துச்சு. உட்காந்துட்டாங்க. நம்ம இடம் ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தோம், அதனால் நமக்கு இடம் தப்பிச்சிச்சு. அன்புறவுகளே, 1400 வருட பழமையான பள்ளியில் இஃப்தாருக்காக உட்காந்துருக்கான். அம்மனில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே இடம் பிடிச்சி வச்சதுனால இடம் கிடச்சி. இந்த இடம் கார்னர் இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் சில கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய கேட்டு வந்தேன். இல்லைன்னா இடம் கிடச்சிருக்காது. இந்த பள்ளியில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நம்ம அதில் கலந்துக்க முடியலை. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து ஃபாரின் பீப்புள்ஸ் வந்தாங்க. நான் வீடியோ எடுத்தேன், பட் அந்த வீடியோ வந்து அழிக்க சொன்னாங்க. வாசலில் நிற்கிறாங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஃபாரினர்ஸு அவங்க இத்தாலியிலேருந்து வந்தாங்களாம். பட் அது அவங்களுக்கு வந்து இந்த பள்ளியினுடைய விளக்கத்தை வந்து அந்த லேடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுத்தேன். பட் இந்த பள்ளியினுடைய நிர்வாகி வந்து எங்களை வீடியோ எடுத்துக்கலாம், அந்த வீட்டுக்கு இங்கே வர்ற கெஸ்ட்டை வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. உனக்கு என்னென்ன தெரியணுமோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மக்காவினுடைய ஒரு ஃபோட்டோவும் இந்த பள்ளியினுடைய ஒரு இதுவும் கொடுத்தாங்க. இந்த பள்ளியினுடைய இது வந்து பின்னாடி வந்து அந்த நான் சொன்ன விளக்கங்கள் இருக்குது இதில், அந்த விஷுவல் காட்டுறவங்களுக்கு அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே வர்ற ஃபாரினர்ஸ்
முஸ்லீம் அல்லாத ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு பீரல் வச்சுருக்காங்க. அந்த பீரலுக்குள்ளே அபாயா வச்சுருக்காங்க. அந்த அபாயாவை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அபாயாவை போட்டுக்கிட்டு தலையில் ஷால் வச்சுருக்காங்க. அந்த ஷாலை அவங்களுக்கு போட்டுக்கிட்டு பள்ளிக்குள்ளே அலோவ் பண்ணாங்க. அது பார்க்க எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிறிஸ்டின் சொல்லிட்டாங்க. அவங்கள பள்ளிக்குள்ளே உட்கார வச்சுட்டு இவர் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது வந்து 1400 வருடத்துக்கு முன்னாடி உள்ள சிறப்பான பள்ளியில் அவங்களையும் உள்ளே விட்டு அவங்க சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நிறைய இங்கிலீஷில் பேசுனாரு. அந்த இங்கிலீஷ் வீடியோ நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக வரும், அதையும் பாருங்கள் நீங்கள். ஓகேயா? அவங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு வந்து மாசாலா வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்ததுக்கு 10 ரியால் பார்க்கிங் பண்ணிட்டு வந்தேன் வண்டியை. அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரிய ஒர்த்து. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், நோன்பு திறக்க போகிறேன், நோன்பு திறக்க போட்டிருந்தியே, நோன்பு திறக்கிறதுக்கு சாவி என்னன்னு கேட்டார். நோன்பு திறக்கனுடைய சாவி இது தான், பேரிச்சம்பழமும் தண்ணீர் தான் நோன்பு திறப்பதனுடைய சாவி. பாக்கியெல்லாம் கள்ளச்சாவி, எல்லாத்துலேயும் திறக்கலாம். ஆனால் சிறப்பு பேரிச்சம்பழமும் தண்ணீர் தான். பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு மோர் கொடுத்துருக்காங்க, ஒரு சோறு கொடுத்துருக்காங்க, ஒரு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சமோசா, ஒரு ஆரஞ்சு. ஓகேயா? இன்ஷாஅல்லாஹ் நோன்பு திறக்கட்டும் பார்ப்போம். நம்ம அன்புறவுகளே, தமிழ் யூடியூப் வரலாற்றிலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த பள்ளி வரும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த பள்ளி வந்து 1435 வருடத்துக்கு முன்னாடி பழமையான பள்ளி. 2014 யுனெஸ்கோவால் ஓல்டஸ்ட் மஸ்ஜித் பழமையான பள்ளி, பாதுகாக்க வேண்டிய பள்ளி அப்படின்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி. அந்த பள்ளியில் நம்ம இஃப்தார் தொழுக வந்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதே மாதிரி இந்த வருட ரமலானில் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதில் இந்த பள்ளியில் வந்து நோன்பு திறக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அந்த ஆசையும் நிறைவேறிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் யா ரப். ليلة قدر وجمعة وآخر ساعة وأنت صايم ورمضان، استفيد من الوقت يا أخي، سيبك والكلام. يلا بارك الله فيك، ادعي ربك، مو لازم واحد يدعي لك. شو يبغى الأستاذ هذا؟ سكر الصوت هذا لو سمحت. سوي دعاء. என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி வெள்ளிக்கிழமை 27 கண்டிப்பாக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் துவா செய்வோம் இன்ஷாஅல்லாஹ். சொல்லி செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இன்ஷாஅல்லாஹ் துவா செய்ய போகிறோம். உனக்கு கட்சியில் கிடப்பில்ல சாப்பிட்டோம்லாம். ஊரோவில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான 27 சிறப்பான பள்ளிவாசல், சிறப்பான நோன்பு திறப்பு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சிறப்பு அல்லாத கொண்டு மக்கள் நோன்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மகரிப் தொழுக பள்ளிக்குள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி அசர் வந்து இமாமோட தொழ முடியல. சார் நம்ம வந்து அசர் தொழுதுட்டோம். இப்போ மகரிப்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னை தெரிஞ்சுக்கட்டும், இங்கே வரட்டும், வந்து இந்த பள்ளி பார்க்கணும் தொழுவட்டும். வேறு ஒன்றும் இல்லை. இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம். மகரிப் தொழுதுட்டோம். இந்த கல் ஃபஸ்ட்டு எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த கல்லை பற்றி சில விளக்கங்கள் கொடுத்தாரு. இந்த கல் தான் இந்த தூணலுக்கெலாம் வச்சுருக்காங்களாம். இந்த கல் வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா. அல்லாஹ் அக்பர். இந்த கல் பாருங்கள், காங்கிரீட்டோட ஸ்ட்ராங்காக இருக்குது. நடந்து கல் வலுவலுன்னு ஆகிப்போச்சு. மக்கள் எல்லாம் மகரிப் தொழுதுட்டு கிளம்பிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் அந்த கதவனுடைய கம்பீர தோற்றம்.
1400 வருடங்கள் பழமை பொருந்திய இந்த கதவினுடைய கம்பீர தோற்றம். டபுள் டோர். இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு நிறையா சுற்றுலா பயணிகள் நிறையா வர்றாங்க. வெளியில் நிறையா பேர் நின்றுட்டுருக்காங்க அந்த பள்ளியை பார்க்குறதுக்காக. ஏன்னா ரொம்ப பழமையான பள்ளியில், அதுக்காக அந்த பள்ளியை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நம்ம இருக்கையில் ஒரு 8 பேர் இத்தாலியிலேருந்து வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்பு உறவுகளே, 1400 வருட பழமையான பள்ளியில் நோம்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இப்போ கிளம்பிட்டோம். அல்லாஹ்வை கொண்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்து ரமலான் நைட்டு ஓடிக்கிட்டுருக்கு. நமக்கு வர முடியுமா என்னென்னு தெரியல. இன்னொரு நாளைக்கு இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கும். ஆமாம், இன்ஷா அல்லாஹ். ஃப்ரண்டில் ஆண்களுக்கு, பேக் சைடு பெண்களுக்கு வருவாங்க பின்னாடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வண்டிக்கு வாகனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஜம்முன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோவை சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பள்ளிக்கு லொக்கேஷன் போடுவோம் அப்படின்னு பார்த்தோம். லொக்கேஷன் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த பள்ளி வந்து வாகனம் வர முடியாது, வண்டி அங்கிட்டு ரொம்ப தூரத்தில் நிப்பாட்டிட்டு தான் இங்கே வண்டி கொண்டு வர முடியும், நடந்து வர முடியும். அதுக்காக நான் லொக்கேஷன் போடலை. இங்கே வந்து யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க எங்கே இருக்குது, சாஃபி பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே பள்ளி பேர் சாஃபி பள்ளி.